ஹாய் குடீஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 2ல் வான் சிறப்பு. குறள் எண் 16. விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. மேகத்திலிருந்து மழைத்துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும். இந்த குறளோட விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்தில் பாபு மாலான்னு ஒரு அழகான தம்பதியர்கள் அன்பாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தன் குழந்தைக்கு விஷ்ணு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. தான் தான் இந்த ஊரில் விவசாயம் பண்ணி மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், தான் மகன் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியூருக்கு அனுப்பி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் விஷ்ணுவுக்கு கொள்கையே வேற. என்னதான் நல்லா படித்தாலுமே தான் சொந்த ஊரில் தான் சொந்த இடத்துல விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவருடைய உயர்ந்த கொள்கையாக இருந்தது. தன் படிப்பை முடித்ததுமே ஆசையாக விவசாயம் பண்ணலான்னு ஊருக்கு வராரு. ஊரில் வந்து பார்த்தா மழை இல்லாமல் பூமிலாம் வறண்டு போய் விவசாயம் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தது. உடனே துபாயில் ஒரு வேலை கிடைக்கிது. ஒரு வருஷம் துபாயில் போய் வேலை பார்த்து நம்ம நிறைய பணம் சேர்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய்க்கு திரும்பவும் போகிறாரு. காலங்கள் கடந்து போகுது. ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு. விஷ்ணு ஆசையாக தன் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துட்டு தன் ஊருக்கு திரும்புகிறாரு. கொண்டு வந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு, நான் இந்த ஊருக்கு போர் போட போகிறேன், அது மூலமாக வர்ற தண்ணியை வச்சு நம்ம விவசாய தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற சில மக்கள் சந்தோஷம் அடைஞ்சாலும் பெரியவங்கெல்லாம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. மழை இல்லாமல் பூமிலாம் வறண்டு போயிருக்கு, நீ என்ன தான் போர் போட்டாலும் அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட உனையால் எடுக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கிற பெரியவங்கலாம் சொல்கிறாங்க. இருந்தாலுமே விஷ்ணு, இல்லை நம்ம நல்ல ஆழமாக போர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நீர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் சொல்கிறாரு, மழை பெய்யாமல் புல்லோட நுனியை கூட நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலுமே விஷ்ணு கேட்குற மாதிரி இல்லை. தான் சேர்த்து வச்சுக்கிற பணத்தில் போர் போடுறாரு. போர் போட்ட கொஞ்ச நேரத்தில் தண்ணி வருது. ஆனால் சில நிமிடங்கள்லேயே தண்ணி வராமல் நின்று போயிடுது. அதை பார்த்ததுமே விஷ்ணுவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த போர் போட்ட கம்பெனி ஆள்கிட்ட கேட்குறாரு, என்ன தண்ணி வந்துச்சு, இப்போ தண்ணி வரல அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த கம்பெனி ஆட்கள் சொல்கிறாங்க, நிலத்தில் கொஞ்சம் தண்ணி ஊறுச்சுன்னா வரும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு தனக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்பிக்கையோட விஷ்ணு மறுபடியும் போரை ஆன் பண்ணி பார்க்குறாரு. தண்ணீர் வரவே இல்லை. தான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே இப்படி தொலைச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்போ தான் அவருக்கு புரிய வருது அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை. அதாவது மழை பெய்யவில்லை என்றால் நம்மளால் அந்த புல்லின் நுனியை கூட காண முடியாது அப்படிங்கிற வார்த்தை. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.